ஓம் நம சிவாய. புராணம் கேட்பதின் பலன்கள். புராணம் படித்தலின் பலன் எத்தகையது என்று எனக்குச் சொல்ல வேண்டும் என சனத்குமார முனிவர் தம் தந்தையான பிரம்மதேவரை கேட்டார். பிரம்மதேவர் அதை சனத்குமார முனிவருக்குச் சொன்னார். சனத்குமாரர் அதையே பின்னொரு காலத்தில் வியாசருக்கு வெளியிட்டார். அவ்வியாச பகவான் எனக்கு கூறி அருளிய வகையிலேயே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், கேட்பீர்களாக என்று சூத புராணிகர் சொல்லத் தொடங்கினார். பிரம்மதேவர் சனத்குமார முனிவரை நோக்கி, மகனே, நான் ஒரு காலத்தில் யமலோகத்திற்கு வேடிக்கை பார்க்கச் சென்றேன். அப்போது யமதர்மராஜன் என்னை பூஜித்து அர்க்கிய பாத்திய ஆசமநாதிகளால் உபசரித்தான். பிறகு ஒரு திவ்யமான பீடத்தில் இருவரும் அமர்ந்து உரையாடினோம். அப்போது அற்புதம் ஒன்றை கண்டேன். அதாவது, வைடூரிய மணிகளால் உருவாக்கிய ஓரங்கள் உள்ளதும் பலவித ரத்தினங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டதும் மணி மாலைகள் கட்டப்பட்டு கனகனவென்று ஒலிப்பதுமான திவ்ய விமானம் ஒன்றில் ஒரு திவ்ய புருஷன் வந்தான். அவனை யமன் கண்டதும் எழுந்து நல் வார்த்தைகளைச் சொல்லி, சுகமா என்று விசாரித்து, தர்மம் உணர்ந்தவனே, உன் தரிசனத்தால் மகிழ்ந்தேன். உனக்கு இங்கு இருக்க விருப்பம் உள்ளவரையில் இங்கிருந்து பிறகு நீ பிரம்மலோகத்திற்கு போகலாம் என்று சொன்னான். அப்பொழுதே மற்றொருவன் அது போன்ற ஒரு விமானத்தில் வந்தான். யமன் அவனையும் அன்புடன் பூசித்து, முன் வந்தவனுக்கு கூறியதைப் போலவே உபசார வார்த்தைகளை கூறி நலம் விசாரித்தான். அதைக் கண்டு நான் வியப்புற்று யமனை நோக்கி, உன்னிடம் இப்போது வந்த இருவரும் யார்? அவர்கள் செய்துள்ள நற்கர்மங்கள் யாவை? நீ அவர்களை மதித்த காரணம் என்ன? தேவர்களால் பூஜிக்கப்படும் உன்னால் பூஜிக்கப்பட்ட அவர்கள் யார் என்று கேட்டேன். அதற்கு யமதர்மன் கூறினான், பூவுலகில் வைதிசம் என்ற நகரத்தில் தராபாலன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அந்த சமயத்தில் பார்வதி தேவி தனக்கு அபகாரம் செய்த ஒரு தோழியை 12 ஆண்டுகள் நரியாகத் திரியும்படி சாபமிட்டாள். பிறகு விதஸ்திரா வேத்திரவதி என்ற நதி சங்கம தீரத்தில் உன் சாபம் ஒழிக என்று சாப விமோச்சனமும் கூறினாள். அதனால் அந்த தோழி நரி வடிவம் பெற்று உலகில் 12 ஆண்டுகள் சஞ்சரித்து ஒரு காலத்தில் நதிகளின் சங்கம கஷேத்திரத்தை அடைந்து அங்கு உணவு எதுவும் கிடைக்காமல் உயிர் நீங்கி திவ்ய சரீரம் பெற்று விமானத்தில் ஏறி சிவசந்நிதியை அடைந்து பண்டைய பணிவிடைகள் புரிந்து வந்தாள். அதை அச்சமயத்தில் அங்கிருந்து கண்ட தராபாலன் என்ற மன்னன், ஆஹா, இந்த நரி உயிர் விட்டவுடனே திவ்ய விமானம் ஏறி நற்கதி அடைந்தது அல்லவா, இது உத்தம கஷேத்திரம் என்று கருதி அங்கு ஓர் ஆலயம் கட்டி அதில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பரிவார தேவதைகளையும் நிறுத்தி திவ்யமான மண்டபம், கோபுரம், பிரகாரம் முதலிய யாவையும் முடித்து அனைவரும் வழிபடச் செய்தான். இந்நிலையில் புராண இதிகாசங்கள் நன்றாக கற்றுத் தேர்ந்து பிறருக்குரைத்து பிரம்மஞானம் பெற்ற வேதியர் ஒருவர் வந்தார். அரசன் அவரை பூஜித்து அவனிடம் இருந்த புராண புத்தகத்தையும் கந்த புஷ்ப தூப தீபங்களால் பூஜித்து வினயமாக அவ்வேதியரை நோக்கி, நான் சிவாலயம் ஒன்றை இங்கு கட்டியிருக்கிறேன். அச்சிவ சந்நிதானத்தில் புராணம் கேட்க வேண்டும் என்று கருதும் நாற்குலத்தார்களும் கேட்கும்படி புராணம் சொல்ல வேண்டும். நீர் புராணம் சொல்லும்போது வருஷம் ஒன்றுக்கு 100 பொன் நிஷ்கம் ஜீவனத்திற்காக கொடுத்து வருகிறேன். உமக்கும் இது ஒரு நல்ல உத்தியோகம் என்று கூறி அவரை சம்மதிக்கச் செய்து புராணம் சொல்லுவிக்க துவங்கி 6 மாதம் ஊராருடன் தானும் இருந்து புராணம் கேட்டான். ஓம் நம சிவாய.